அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளை தாண்டி நம்ம தமிழகத்தில் நிறைய ஒரு பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்குங்க. அதாவது பழமையான முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அதிகமாக போகக்கூடிய கோவில்கள் இருக்குது. அந்த வகையில் தான் காங்கேயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலும் ஒன்று. இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிறப்பான நிறைய விஷயங்களை சொல்லுது. அதாவது இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பிட்டு இந்த கோவிலில் ஒரு அணையா தீபம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும். எல்லா கோவில்லையுமே விநாயக பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த கோவிலில் சுப்பிரமணியருக்கு முதல் வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலை கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமானது நம்ம முன்பு சொன்னது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை கடவுளே உத்தரவாக சொல்லி அந்த பொருளை வைக்கிறாங்க. அந்த பொருளானது நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலகுக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்களால் நிறைய விஷயங்களை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது? இந்த 2026ஆம் ஆண்டில் பொருள் மாற்றம் நடந்திருக்கா? அப்படி இந்த பொருள் இருக்கிறதால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற நிறைய ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு ஏதாவது தோஷம் இருக்கலாம், அதனால தான் என்னால் இந்த மாதிரி கஷ்டம் பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த தோஷ நிவர்த்தியை எங்கே போய் செய்கிறது, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ கடல் நீர் தான் வைத்திருக்காங்க. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் கடல் நீர் உத்தரவானது. அதாவது கடல் நீர் அப்படின்னு பார்க்கும்போது அது தீர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண் கலசத்தில் அந்த தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால சுப நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இயற்கை சீற்றத்தில் ஏதாவது பாதிப்புகள் வருமோ, நீரால் அப்படின்னு கடல் சார்ந்த பொருட்களால் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி இல்லை. இது சுப பலனே அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதலாவதாக கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீங்க. நீங்கள் எதிலுமே ஈடுபடுறதுக்கு முன் யோசித்து செயல்படுவீங்க. தெய்வ சிந்தனை உடையவங்க, பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் தன்னடக்கத்தோடு எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை செய்வீங்க. உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுவதும் வருமானம் சீராக இருக்கும். வாகனம் ஆகியவற்றை வாங்குவீங்க. இல்லத்தில் தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. எதிர்வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ற செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீங்க. அதே போல் இல்லத்தில் தடைப்பட்டு இருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் சகோதர சகோதரிகளுடைய வழியில் சிறிய மனத்தாங்கள் ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதோடு அனாவசியமான வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுடைய துறையை சார்ந்தவங்க தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும்.
குறிப்பிட்டு கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபடுவீங்க. பொருளாதார நிலைமை சீராக இருக்கும். சேமிப்பு விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்துவீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை செய்வீங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீட்டுக்கு பெயர்ச்சியாக கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சுமூகமான பாக பிரிவினை உண்டாகும். பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மருத்துவ செலவுகள் இப்போ உங்களுக்கு ஏற்படாது. குடும்பத்தார்கள் உங்களோடு விட்டு கொடுத்து பழகுவது நல்லது. உங்களுடைய தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக கூட அமையலாம். எவருக்குமே எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் உங்களுடைய செயல்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாராட்டு தரக்கூடியதாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்திலையும் உங்களுக்கு சிறப்பான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தனை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று விரும்புவீங்க. பழமையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பீங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும். குறிக்கோள்களை சுலபமாக அடைவீங்க. பண கஷ்டம் நீங்கும். பொது காரியங்களில் உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க. தாய் வழி உறவுகளிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டாகும். போட்டியாளர்களுடைய சதிகளை தவிடு பொடியாக்கி விடுவீங்க. அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையலாம். குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவீங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படுவீங்க. உற்றார் உறவினர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். ஆனால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் நீங்கள் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம். மற்றபடி முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுவீங்க. அதீதமான உணர்வுகள் கொண்டவர்களாக இருப்பீங்க. கௌரவத்தை அனைத்து இடத்திலும் எதிர்பார்ப்பீங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பதிலும் வல்லவர்களாக இருப்பீங்க. உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருப்பீங்க. வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களுடைய தன்னம்பிக்கையை பறைசாற்றக்கூடிய வகையில் இருக்கும். கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையாக ஆதரவை தருவாங்க. அதே நேரம் எதிலுமே அவசரமும் பரபரப்பும் வேண்டாம். தவறு செய்வர்களிடம் கூட்டு சேர வேண்டாம். அவர்களிடம் இருந்து சுமூகமாக விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு முன் அறிமுகம் இல்லாதவங்களோடு நீங்கள் உதவுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட உங்களுக்கு பெரிதுபடுத்தி விடுவாங்க. எனவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படலாம். செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். மற்றபடி கோவில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியங்கள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். செலவு செய்து மகிழ்வீங்க. சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசீலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது நல்லது. மற்றபடி முடிவு சாதகமாகவே அமையும். வேலையில் திருப்தி காண்பீங்க. வெளியூர் பயணங்களை செய்வீங்க. சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன மாதிரியான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிற நம்ம சிறப்பான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.